ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நிறைய பேருக்கு ஜுரம் வருது, எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கும் கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் குரல் வந்து கன்றாவே இருக்கும். நம்ம வந்து சிக்கன் வந்து இப்போ எப்படி பெரட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொடி மாரி அரைச்சி நம்ம வந்து பெரட்டலாம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் 2 ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, 3 மிளகா, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துருங்க. வறுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நிறுத்திட்டு காஞ்ச மிளகாவோட காம்பு வந்து கிள்ளிட்டு அப்புறம் வந்து நம்ம நல்லா கொருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது அட்வைஸ்லாம் இல்லை, ஒரு தான் வந்துட்டு. ஆனால் வந்து எப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் வெளியே போகிறதுக்கு எப்படின்றது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நம்ம பிடிச்ச ட்ரெஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே. ஒல்லியாக இருந்தால் ஏன் ஒல்லியாக இருக்கணுவாங்க, குண்டாக இருந்தால் ஏன் குண்டாக இருக்கணுவாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ஒன்று ரூபாய் இல்லைல்ல, நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் நம்ம இருக்க முடியும். அப்புறம் வந்து கொரு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சிக்கன் வந்து எடுத்துக்கலாம். அப்படியே சைட் பை சைடு எனக்கு எனர்ஜி ஏற்றதுக்கு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறமேட்டு எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நார்மல் சமையல் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு அப்புறம் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. தேங்காய் எண்ணெய் எடுத்து 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு மட்டும் போட்டுக்கலாம். சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயமும், பச்சை மிளகா, அப்புறமேட்டு வந்து பூண்டு, இந்த பூண்டு போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை இது போட்டு நல்லா வந்து வதக்குங்க. அது கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும். கோல்டன் ஃப்ரை வந்ததும் நம்ம கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணுறேன். நான் கருவேப்பிலை ஃபஸ்ட்டே சொல்லிட்டுருப்பேன். அப்புறம் தக்காளி போட்டு அப்புறமேட்டு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். அதுக்கு தேவையானது உப்பு போட்டு அப்புறமேட்டு மஞ்சாத்தூள் போட்டு நல்லா வந்து வதக்கிங்க. ரொம்ப வதங்கணும்னு இல்லை, நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு வதங்கினா எண்ணெய் நிறைய இருக்கிறதுனால நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் அந்த கொலன்னு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, எல்லாருமே கொத்தமல்லி லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட்லேயே ஆட் பண்ணுவேன். ஆனால் இப்போ ஆட் பண்ணனால அந்த அருமை வந்து உள்ளே இறங்கும், அதனால தான். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கனை நல்லா வந்து மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருங்க ஒரு 2 to 3 டைமு. அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து எந்த ஸ்மெல்லும் வராது, நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சிக்கனு. நான் ஏதோ ஒரு லக்கில் இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் லெக்கு வந்திருக்கு கேட்காமையே. அப்புறமேட்டு வந்து டீ வந்து ஸ்ட்ராங்காக போட்டு நல்லா குடித்ததுக்கப்புறம் தான் ஒரு எனர்ஜி வந்தது. தொண்டை பயங்கரமாக கோல்ட் ஆகிட்டுக்குது. நல்லா வதக்குங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு எந்த டிஷ் வந்து ரொம்ப செய்கிறதுக்கு பிடிக்கும்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சிக்கன் போட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா வதக்கணும். இந்த சிக்கன் நம்ம வதக்கிறதுலேயே வந்து சிக்கன் எப்பயுமே பாதியே வெந்துடும், முக்கால்வாசி வெந்துடும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம்னா நம்ம வந்து அந்த மிளகாத்தூள், உப்பு அதெல்லாம் தான் வந்து உள்ளே இறங்குமே தவிர நல்லாவே வெந்துடும். நம்ம இதுலேயே வதக்கணுமாண்ணா இது கிட்டத்தட்ட இதுலேயே வெந்துச்சு. நான் கொஞ்சம் தண்ணி வேறு எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டுருப்பேன். ஆனால் நல்லா தான் வந்திருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வேறு செஞ்சேன்னா, ஆனால் நல்லா இருந்தது. எங்கள் அண்ணனும் ஒரு செம்மையாக இருக்குது. கலரும் அப்படியே ஓ நானா செஞ்சேன் அப்படின்ற அளவுக்கு இருந்தது அந்த கலரு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டில் வந்து எப்பயுமே மிளகாத்தூளில் தனியாலாம் போட்டு தான் அரைப்பாங்க. எல்லோரும் வீட்டில் அப்படி தான் அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த சிக்கன் வந்து மிதக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து ஒரு 5 to 7 minutes நல்லா வந்து வேக வச்சுருங்க. சிம்மில் வச்சும் வேக வைக்கலாம், ஃபுல்லாக வச்சும் வேக வைக்கலாம். நம்ம வந்து அது வெந்துச்சான்னு வந்து 1 பீஸ் எடுத்து கையிலையோ இல்லை சாப்பிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். நல்லா வந்து அது கொதிக்க விட்டு வேக வைங்க. எனக்கு கேமரா வேறு என்னால் எண்ணெயை வச்சுக்கின்னு எப்படி எடுக்கவே முடியல. அது எங்கெங்கேயோ வச்சு பார்த்தா அது செட்டே ஆகலை. கையிலேயே தான் வச்சு எடுக்கணும் பொழுதுரா கொடுமை அப்படின்ற மாதிரி கையிலேயே வச்சு எடுத்துங்கிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவை வெள்ளிக்கிழமை போட வேண்டிய வீடியோ இன்றைக்கி தான் போடுறேன்னு எடிட் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க, சாரி. நல்ல சிக்கன் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லாக வச்சு கேஸ் வந்து ஃபுல்லாக வச்சு நம்ம வந்து இந்தமாதிரி பரட்டி விட்டோம்னாவே தண்ணி இழுத்துரும். அப்புறமே நம்ம வந்து வறுத்த அரைச்ச அந்த மசாலா போட்டு இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கலாம். அங்கே பூண்டு பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அதில். அப்புறமேட்டு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவள் தான் முடிஞ்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். பாய்.